அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசயம் இன்று நிகழ இருக்குதுங்க. அதாவது 2/10/2024 இன்று உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் மாற்ற இயலாது. இது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தனுசு ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 2/10/2024 இன்றைய தினம் சூரிய கிரகணம் மட்டுமில்லாமல் மகாலய அமாவாசை ஆகிய 2 நிகழ்வுகள் ஒரு சேர நிகழ இருக்குதுங்க. சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பிதுர்காரகன், அதாவது தந்தை வழியை குறிப்பவன் என்றும் இன்று கூறப்படுதுங்க. அப்படிப்பட்ட சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அதே போல் அன்றைய தினம் மகாலய அமாவாசை என்பதாலும் அப்போதும் திதி தர்ப்பணம் கொடுப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுதுங்க. அப்படிப்பட்ட இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2, 2024 அன்று நிகழ இருக்குதுங்க. இது சர்வ பித்ரு அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசை நாளில் சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு இது ஒரு வலய கிரகமாக திகழ இருக்குதுங்க. இந்து மதத்தில் சூரிய கிரகணத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமாவாசை அன்று எப்போதும் சூரிய கிரகணம் நிகழும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறதுங்க. சூரிய கிரகணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன் இந்த காலகட்டம் துவங்குகிறதுங்க. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு பிறகு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 அன்று சர்வ பித்ரு மகாலய அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசை அன்று வரும் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணத்தை நம்மால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது ஒரு வளைய சூரிய கிரகணம் நிகழும். சூரிய கிரகணங்கள் அல்லது இந்த காலங்கள் மத கண்ணோட்டத்தில் துரதிருஷ்டவசமாக கருதப்படுகிறதுங்க. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 அன்று சர்வ பித்ரு அமாவாசை, அதாவது மூதாதையர்களுடைய அமாவாசை நாள் வரும். இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் தெரியுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வளைய சூரிய கிரகணம் திகழுங்க. அது மட்டும் இல்லாம சூரிய கிரகணங்கள் மத நிலைப்பாட்டில் இருந்து துரதிருஷ்டவசமாக கருதப்படுகிறது. அப்படி இந்த வாட்டில் சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படுமா என்று கேட்டீங்களேனால் 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2 இரவு 9:13 மணிக்கு தொடங்கி இந்திய நேரப்படி அதிகாலை 3:17 மணி வரை நீடிக்குங்க. இந்தியாவில் கிரகணம் இரவில் நிகழும் என்பதால் அது தெரியவில்லைங்க. மேலும் கிரகணத்திற்கு முந்தைய துரதிருஷ்ட காலமான இந்த காலம் அங்கு காணப்படாது. இது மட்டுமில்லாமல் இதை எங்கிருந்து பார்க்கலாம் என்று பார்க்கும்போது இந்தியாவிற்கு வெளியே அர்ஜென்டினா, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், தென் அமெரிக்கா, பெரு மற்றும் பிஜி போன்ற பகுதிகளிலும் ஆண்டின் கடைசி இந்த சூரிய கிரகணத்தை காண முடியுங்க. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வளைய சூரிய கிரகணம். சந்திரனின் மையத்தில் சூரியனின் வட்டத்தை முழுமையாக மறைத்து சூரியனின் விளிம்புகளை சுற்றி ஒரு புத்திசாலித்தனமான வளையத்தை விட்டு செல்லும் போது ஏற்படுதுங்க. வருடாந்திர சூரிய கிரகணங்களை வகைப்படுத்தும் நன்கு அறியப்பட்ட நெருப்பு வளையம் இந்த பிரகாசமான வெளிப்புற விளிம்பால் உருவாக்கப்படுகிறதுங்க. அப்படிப்பட்ட இக்காலகட்டங்களில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், புதன், சந்திரன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் தனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் ராசிநாதனான குரு 6ஆம் இடத்தில் அனுகூலமற்று சஞ்சரித்தாலும் சூரியன் பலமாகவே இருக்கிறாருங்க. அவரோடு புதனும் சேர்ந்து இருக்கிறாருங்க. இவை எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் விட உபஜயஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சாதகமான விஷயங்களை நடத்தி கொடுப்பாருங்க. தாமதமான சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடைந்து விடுங்க. அதுங்க மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு. பஞ்சமாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும் சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களுடைய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் தைரியக்காரகன் என்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டுவீங்க. இருப்பினும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு இருப்பதால் மனக்குழப்பம் நிழல் போல தொடருங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்க நிலை உண்டாகக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது. தடைகளை முறியடிக்க தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் தேவைங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே அக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. குடும்பத்தில் பிள்ளைகளும் மற்றவர்களாலும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நல்ல முறையில் இதுவரை நடந்து கொண்ட சகோதரர்கள் இப்பொழுது பகையாக மாறலாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. குடும்பத்தில் பழைய பிரச்சனை தலை தூக்குங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்கள் வீண்பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை உருவாகுங்க. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாது. புதிய வழக்குகள் கூட தோன்றலாங்க. இக்காலத்தில் முறையாக விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணத்துல புதன் உச்சம் பெறுகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தொழில் ஸ்தான அதிபதியானவர் தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகம் தாங்க. தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. தொழிலை விரிவு செய்ய வங்கிகள்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அதே போல தங்கு தடைகள் தானாக விலகி தனவரவு பெருகுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளால் நன்மை கிடைக்குங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வும் உங்களை தேடி வர இருக்குது. ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் வரும்பொழுது பொருளாதார சிறப்பாக இருக்குங்க. புனித பயணம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் சிறிய முதலீடு செய்து பெரிய லாபம் காண இருக்கீங்க. திருமண யோகம் கைகூடி வருங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய அழைப்புகள் கூட வரலாங்க. புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக் கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 3ஆம் மனிதர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாங்க. கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடும் மன அழுத்தமும் ஏற்படக்கூடும். அலுவலக சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்த்தபடி இல்லைங்க. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு தரைமட்டமாகும். இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6இல் குரு 7இல் செவ்வாய் என்பதால் வியாழக்கிழமை அருகில் உள்ள சிவாலயம் செல்லுங்க. சிவன் அம்பாள் விநாயகர் முருகன் இவர்களை வலம் வந்து வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.